டேய் அவ ஹேண்ட் ரைட்டிங் பாருடா எவ்வளவு முத்து இருக்குல்ல. கோத்து இடுப்பை சுத்தி அருணாகரில் கட்டிக்கோ போடாங். இங்க கை கடுக்க கோயில் சுத்தி நம்ம சுண்ணாம்பு அடிக்கிறோம். அவனுங்க ஏதோ கிரிக்கின்னு இருக்காளுங்க. ஏதோ உன்வாள்ன்றதுனால தான் சும்மா இருக்கேன். இல்லைன்னா கரைச்சி சுண்ணாம்பு மூஞ்சில ஊற்றிடுவேன். என்னன்னு கேள்றா. ஹலோ என்ன நைட் ஏதோ 12 மணி பெட்ஷீட் போத்திட்டு ஃபிகர்கிட்ட பேசுற மாதிரி ஹலோ சத்தம் போட்டு கேள்றா. ஹலோ சுண்ணாம்பு ஊத்திர வேண்டியதுதான். ஓ எக்ஸாமா? என்ன சப்ஜெக்ட்? உங்களுக்கு லவ் சப்ஜெக்ட், எனக்கு காமெடி சப்ஜெக்ட். டேய் ஏன் கிறுக்குனான்னு கேள்றா. ஆமா எவ்வளவு கஷ்டப்பட்டு வெள்ளை அடிச்சிருக்கோம். ஏன் கரியில கிறுக்குறீங்க? இல்ல நான் ஒன்னும் கிறுக்கல. கோயில் செவத்துல எக்ஸாம் நம்பர் எழுதி வச்சா எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவோம். பாஸ் ஆயிடுவீங்களா? அப்ப எக்ஸாம் எழுத வேணா, வாங்க சினிமாக்கு போலாம். என்ன திமிரா? இல்ல தீராத விளையாட்டு பிள்ளை. வா 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 மூஞ்சில சுண்ணாம்பு வச்சிரவா. உறா மூஞ்சில சுண்ணாம்பு. என்ன முருகர விநாயகர் கும்பிட்டு இருக்குது. இங்க இருக்க என்ன அங்க கரியில கிறுக்கி வச்சிருந்தீங்க செவுத்துல. இங்க சாமி சுத்தம் பண்ணி வச்சா குப்பையை வந்து போட்டுட்டு இருக்கிற. என்ன நினைச்சிருக்கீங்க நீங்க? குப்பையா அது? வேற என்ன? நான் எக்ஸாம்ல பாஸ் பண்ணுங்கிறதுக்காக 108 தடவை ஸ்ரீராம ஜெயம்னு விடிய எழுதி கழுத்துல மாலையா போடுங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் பிட் எழுதிருந்தாலும் பாஸ் ஆயிருப்ப. 108 தடவை இல்ல 1008 தடவை உட்கார்ந்ததுனால நீ சத்தியமா பாஸ் பண்ண மாட்டே. பின்ன ஆஞ்சநேயர் போட வேண்டிய ஸ்ரீராம ஜெயத்தை தான் முருகர் போட்டுட்டு இருக்க. அப்போ இது ஆஞ்சநேயர் இல்லையா? அப்போ வருஷத்துக்கு வந்து முருகர் தான் போட்டுட்டு இருக்கியா? அப்புறம் எப்படி ஆஞ்சநேயர் பாஸ் பண்ண வைப்பாரு? இந்தா இப்ப நான் ஆஞ்சநேயரை பார்த்தவருக்கு ஒன்னும் பதட்டப்படாத. வாய அப்படி வச்சுக்க. இந்தா இத கழுத்துல போட்டுக்கோ. இதை விட பெரிய ஆஞ்சநேயர் சிலை இந்த கோவிலே கிடையாது. போ.